السلام عليكم ورحمة الله وبركاته. أحمده ونصلي على رسوله الكريم أما بعد. الحمد لله. இன்றைய இரவோடு 5 தராவீகையும் 4 நோன்புகளையும் 6 ஜுஸூக்களையும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மான் அதன் வழி நடக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சூரத்துன் நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தினுடைய கொஞ்சமும், சூரத்துல் மாஇதா என்ற அத்தியாயம் முழுமையாகவும் இன்றைய 20 ரக்அத்துகளில் ஓதி முடிக்கப்பட்டது. ஓதப்பட்ட ஆயாத்துகளில் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கின்றான். குறிப்பாக நிசா சூராவினுடைய இறுதியிலேயும் சூரத்துல் மாஇதாவிலேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் முக்கியமான இந்த சமூகத்தினுடைய ஒரு முஃமினினுடைய கொள்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் பொருட்டு வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டாங்க, அப்புறமா சிலுவையிலிருந்து உயிர் தெழுந்து வந்தாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் சொல்லப்படுது இல்லையா? ஒரு முஃமின் அவனுக்கான கொள்கை அல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றான். ஒமா கதலூஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, ஒமா ஸலபூஹு, அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அறையப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ல, அவர்களை போன்ற வேறு ஒரு மனிதரைத்தான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயிரோடு வானிலே தன்னின் பக்கம் அல்லாஹ் உயர்த்து கொண்டான். நாளை கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருவார்கள். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே ஒருவராக வருகை தந்து தஜ்ஜாலோடு அவர்கள் சண்டையிடுவார்கள், வஃபாத் ஆவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவிற்கு அருகிலே காலியாக இருக்கின்ற அந்த இடத்திலே தஃன் செய்யப்படுவார்கள். இதுதான் ஒரு முஃமின் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு திட்டமான ஒரு கொள்கை என்பதை அல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றான். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவாரியூன்கள் என்பவர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு உரையாடல், அந்த உரையாடல்களுக்கு மத்தியில அல்லாஹிடத்திலே அல்லாஹினுடைய உதவியை கொண்டு அவர்கள் நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதம் தான் அல் மாஇதா, உணவு தட்டு. உணவோடு ஒரு தட்டு இந்த பூமியில இறங்கியது. அந்த ஒரு நிகழ்வை குறித்து இந்த சூறாவில் பேசுவதின் காரணமாகத்தான் சூரத்துல் மாஇதா, உணவு தட்டு என்பதாக இந்த சூறாவிற்கு அல்லாஹ் பெயர் வைத்திருக்கின்றார். அதல்லாமல் இன்றைய ஆயாத்துகளில் ஆரம்ப சூரத்துல் மாஇதாவிலே நிறைய விஷயங்கள், பிராணிகளில் எது எல்லாம் ஹலால் எதுவெல்லாம் ஹராம், அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகள் தான் ஹலால், அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படவில்லை என்றால் அது ஹராம் என்பது குறித்து அல்லாஹ் தெளிவாக விவரித்தான். அதே போல வேட்டை பிராணிகளில் எப்பொழுது நமக்கு ஹலாலாக ஆகும் எப்பொழுது நமக்கு ஹராம் ஆகும் என்பது போன்ற சட்டங்களை அல்லாஹ் இன்றைக்கு பேசினான். அதே போல நீதமாக நடப்பது குறித்து அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு பயிற்சி அளித்தான். எதிரியாக இருந்தால் கூட அங்கு நாம் நீதத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும், நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது போன்ற தகவல்களோடு குர்ஆனிலே மொத்தமாக 25 நபிமார்களுடைய பெயரைத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அதில் அநேகமான நபிமார்களுடைய பெயரை இன்றைய சூறாவிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்படியாக இன்றைய வசனங்கள் கடந்தது. நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் ஒரு ஆயத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். சூரத்துல் மாஇதாவிலே 101வது ஆயத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துபத லகும் தஸ்உகும், உங்களுடைய நபியிடத்துல துருவி துருவி நீங்கள் கேள்வி கேட்டு கொண்டிருக்காதீர்கள்.
குர்ஆனினுடைய வஹி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நபியினிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம் குறித்து துருவி துருவி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். இந்த ஆயத்தை தான் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு அப்படின்னு கேட்டால், இந்த ஆயத்து இறங்கியதனுடைய காரணம் என்ன என்பதாக பார்த்தா முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க. ஹஜ்ஜினுடைய சட்டங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தார். அந்த சட்டங்கள் குறித்து நபி தோழர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து கொண்டிருந்தாங்க. ஹஜ்ஜினா என்ன, அது எப்படி செய்யறது கடமை, அது என்னென்ன கிரியைகள் அதில் இருக்கு என்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் செய்யறது கடமையான்னு கேட்டாங்க. ஹஜ்ஜுங்கிறது இப்ப இருக்க என்ன சட்டம், எப்பவும் என்ன சட்டம், வாழ்நாளில் ஒரு முறை செய்யறது கடமை. ஹஜ்ஜுங்கிறது ஒவ்வொரு வருடமும் கடமையா என்பதாக கேட்டாங்க ஒரு நபி தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மௌனமாக இருக்கிறாங்க. அந்த சஹாபி விடுற மாதிரி இல்லை, ரெண்டாவது முறையும் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யறது கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. மீண்டும் மௌனமாக இருக்கிறாங்க. மூன்றாவது முறை அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு முறையும் ஹஜ் செய்யறது கடமையா, ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்யறது கடமையா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் மட்டும் ஆமான்னு சொல்லிட்டேன்னா அது இங்கு சட்டமாக எழுதப்பட்டு விடும். எனவே தேவையில்லாத கேள்விகளை நீங்கள் கேட்காதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அடியார்கள் மீது மக்களின் மீது சுமை அதிகமாகுவதை நான் விரும்புவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சமயத்துல தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். உங்களுடைய நபி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அந்த விஷயம் குறித்து துருவி துருவி அவர்கள்ட்ட கேள்வி கேட்காதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துப்த லகும் தஸுகும் வ இன் தஸ்அலு அன்ஹா ஹீன யுனஸ்ஸலுல் குர்ஆன துப்த லகும். என்ன, குர்ஆன் அடுத்தடுத்த வசனங்கள் இறங்கிக்கிட்டே இருக்குது, சட்டங்கள் குறித்து வரலாறுகள் குறித்து இறங்கிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நீங்களே கேள்வியை கேட்டு சுமைகளை அதிகமாக்கி கொள்ளாதீங்க. இன்னைக்கு ஹஜ் ஒருத்தர் கடமையாகணும்னா என்ன நிபந்தனை, அவர்கிட்ட சரியான பொருளாதாரமும் சரியான உடல் வலிமையும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா செய்யறது கடமை. வாழ்நாளில் ஒரு தடவை செய்யறது அப்படிங்கிறது ஃபர்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஆமான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் செய்யறது கடமை அப்படின்னு ஆயிருந்துச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு சாத்தியத்திற்குள்ளாக இருக்கும், மிகப்பெரிய கஷ்டத்திற்குள்ளாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல மக்களுக்கு நமக்கு உணர்த்துகின்றான், தேவையில்லாத கேள்விகளை போட்டு உங்களுக்கு நீங்களே சுமைகளை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்மளோட ஷரியத்திலையும் சரி, நம்மளுடைய பொது வாழ்க்கையிலையும் சரி, தேவையற்ற கேள்விகளை எப்பொழுதுமே நாம தவிர்க்கணும். தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத பேச்சுக்கள் ஒருபோதும் அது நமக்கு பலனை தராது, கஷ்டத்தை தான் அது தரும். ஒரு முஃமினினுடைய அழகான பண்பு எது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, மின் ஹஸ்னி இஸ்லாமில் மர்இ தருக்க மா லா யுக்னி. ஒரு முஸ்லீமினுடைய அழகிய பண்பு என்ன அப்படின்னு கேட்டா, தேவையில்லாத விஷயங்களை அவன் விட்டுட்டு போயிட்டே இருப்பான். எல்லாத்துலையும் போய் மூக்க நுழைக்கிறது, எல்லாத்துலையும் கேள்வி கேட்கறது, எல்லாத்துலையும் பேசுறது அப்படிங்கிறது ஒரு முஃமினுக்கு அழகான பண்பு அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப ஷரியத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை கேள்வி கேட்பதாக இருந்தாலும் சரி, பேசுவதாக இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயத்திலையுமே நாம ஒரு லிமிட்டோட ஒரு அளவோட இருக்கணும். அதுதான் நமக்கு பலன் தரும் என்பதாக சொல்லப்படுது. தேவையில்லாத கேள்வி சில நேரத்தில் நம்மளை மட்டுமல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் சேர்த்து மிகப்பெரிய நஷ்டத்திற்குள்ளாக்கியும். இப்ப அந்த ஹஜ்ஜினுடைய கேள்வி மட்டும் அங்கு அந்த கேள்வியினுடைய பிரதிபலன் ஆமான்றது ஆயிருந்துச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான ஒரு சுமையாகத்தான் அது ஆகி இருக்கும். அதே போல தேவையில்லாத கேள்விகளை முடிஞ்ச அளவிற்கு நாம தவிர்க்க முயற்சி பண்ணணும். சூரத்துல் பக்கரா குர்ஆனுடைய மிகப்பெரிய சூரா. அந்த சூராவுக்கு பக்கரா பசுமாடுன்ற ஏன் பெயர் வந்துச்சுன்னு கேட்டா, அங்க பசுமாடு சம்பந்தமா ஒரு சம்பவம் அங்க இடப்பட்டதுக்கு. அந்த சம்பவத்தினுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு நபர் கொல்லப்பட்டுருவார், கொலை செய்யப்பட்டுருவார். அந்த கொலை செய்த நபர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க தான் நபி தானே,
இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு போவாங்க. அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பசுமாட்டை பிடிச்சி குர்பானி கொடுத்து அதனுடைய சப்பையை எடுத்து அந்த மனிதன் மேல வைங்க, அவன் உயிர் தெளிந்து மௌத்தா போனவன் உயிர் பிச்சு எழுந்து யாரு கொலை செஞ்சான்னு சொல்லிடுவான்னா அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். ஒரு பசுமாட்டை அறுத்து நீங்க இது போல செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டான். அவங்க அப்படியே போய் உடனே செஞ்சிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த கேள்விக்கே பேர் போன, முரண்பாடுக்கே பேர் போன அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டே இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க. முதல் கேள்வி கேட்டாங்க, அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியா இருக்கணுமா, வயது குறைந்த மாடா இருக்கணுமா, இல்ல வயோதிகமான மாடா இருக்கணுமான்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அது வயோதிகமாவும் இருக்கக்கூடாது, கண்ணுக்குட்டியாவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமா இருக்கணும்னு சொன்னான். அதே போல கேட்டாங்க, அந்த பசுமாடு என்ன நிறத்துல இருக்கணும், கருப்பா இருக்கணுமா, வெள்ளையா இருக்கணுமா, சிவப்பா இருக்கணுமான்னு கேட்டு சொல்லுங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, அது மஞ்சள் நிறமுடையதாக இருக்கணும்னு அல்லாஹ் சொன்னான். அதோட விடல, அப்படியே ஏதாவது பிடிச்சி அறுத்து இருக்கலாம். அதோட விடல, அந்த பசுமாடு வேலையில பயன்படுத்தப்பட்டதா இருக்கணுமா, இல்ல வேலைக்கு பயன்படுத்தப்படாதா இருக்கணுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, அது எந்த வேலைக்குமே பயன்படுத்தப்படாத மாடா இருக்கணும் என்பதாக சொன்னாங்க. இவ்வளவு கேள்விகளுக்கு பிறகு போய் அந்த மாடை தேடுறாங்க. மாடு எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே ஒரே ஒரு மாடு கிடைக்குது, பயங்கரமான டிமாண்டு. மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பிறகு அந்த மாடை வாங்கி அந்த மாடை அறுத்து அது போல செய்யறாங்க. கொலைகாரன் யாருன்னு சொல்லி கொலை செய்யப்பட்ட நபர் எந்திரிச்சு சொல்றான். இது வரலாறு. இப்ப இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவர்கள் சந்தித்ததனுடைய விளைவு என்ன? அவர்கள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனதுதான். எக்ஸாம்ல கூட சில நேரங்கள்ல எங்களுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். அதாவது மதரசாவில் பரீட்சையில சில கேள்விகள் கொடுத்துட்றாங்க. ஒரு உஸ்தாதிட்ட போயிட்டு, இந்த கேள்விக்கு இது மட்டும் எழுதுனா போதுமா, இல்ல அதுக்கு கீழே சில பிரிவுகள்லாம் உட்பிரிவுகள்லாம் வருது, அதுவும் சேர்த்து எழுதுமான்னு சொல்லி கேட்டோம். அப்ப அது சொன்னாங்க, டேய், நீ இந்த கேள்வியை மட்டும் பதில மட்டும் நீ மேலோட்டமா எழுதி இருந்தன்னு சொன்னா, உன்னை போல எல்லாரும் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னா, சரி நாம கேள்வி கேட்கும் போது விரிவா கேட்கல, இவ்வளவுதான் உங்களுக்கு விளங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி முழு மார்க்கையும் நான் போட்டிருப்பேன். இப்ப நீ முழுசா எழுதணுமான்னு கேட்டுட்ட, நான் இப்ப ஆமான்னு சொல்லிட்டேன், நீ முழுசா எழுதித்தான் ஆகணும். இப்ப அந்த இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீயா தான் ஏற்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி முதல் நாள் பரீட்சையில கேள்வி கேட்டதுக்கு 2வது நாள் வேற ஒரு பரீட்சையில இந்த பதில சொல்லி அனுப்பிச்சாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது. அதனால தேவையில்லாம ஒவ்வொரு கேள்வியா நோண்டாத, உனக்கு என்ன விளங்கி இருக்குதோ அதை கரெக்டா பார்த்து எழுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கேள்விகளை அவசியமற்ற கேள்விகளை நாம முன்வைக்கும் பொழுது அதனுடைய விளைவு அப்படிங்கிறது நமக்கு கஷ்டம் தரக்கூடியதாக அது மாறுது அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அதே போல அவசியம் இல்லாத பேச்சுக்களையும் கண்டிப்பாக நாம பேசக்கூடாது. சில நேரங்கள்ல நாம அவசியமற்ற பேச்சுக்கள் பேசுறதின் காரணமா நாம நரகத்திற்கு போறது அதுவே காரணமாக ஆயிருது. சில நேரங்கள்ல அவசியமான பேச்சுக்களை பேசுவதன் மூலமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு அதுவே காரணமாயிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் எப்பொழுதும் அல்லாஹ்விற்கு பொருத்தமான வார்த்தைகளையே பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த வார்த்தைகளினுடைய விளைவை அவன் உணர்வது கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையின் காரணமாக அவனுடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கின்றான். இன்னொரு மனிதன் இருக்கின்றான், அவன் அல்லாஹ்விற்கு கோபத்தை தரும்படியான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றான். அந்த வார்த்தைகளை அந்த மனிதன் உணர்வதே கிடையாது. இறுதியில் அந்த வார்த்தையின் காரணமாக, அந்த பேச்சுக்களின் காரணமாக அவன் நரகத்திலே புகுந்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீணான கேள்வியும் சரி, வீணான பேச்சுக்களும் சரி, எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது வெற்றிக்கான வழிகளாக அது இருக்காது. அது மோசமான விளைவுகளையும் மோசமான பாதிப்புகளையும் தான் தரும் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த தராவீஹினுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான நல்ல அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்